Hey guys, welcome to MSV channel. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஓவர் திங்கிங் அப்படின்றதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதற்கான ஒரு வீடியோ தாங்க இது. ஒரு 3 சிம்பிள் ட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது நம்ம கிட்டேயே வராது. ஸோ சூப்பரான ஒரு ஓவர் திங்கிங்கை இக்னோர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்முடைய சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக ஓவர் திங்கிங் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இல்லை, நான் இல்லை, நம்ம யாருமே கிடையாது. அப்போ வேறு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்களுக்கும் முன்னோர்கள். அதாவது நம்ம குகையில் வாழ்ந்துட்டு இருக்கக்குள்ள நம்ம யோசித்த விஷயங்கள் தான் இப்போ ஒன்று தொட்டு ஜீன் மூலியமாக அப்படியே படர்விக்கிட்டு வருதுங்க. இது யாருக்கும் வரவே வராது அப்படின்றதுலாம் கிடையாது. இதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு சிலர்லாம். இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னு தெரிஞ்சவங்க. எப்படின்னா குகையில் இருக்கக்குள்ள ஏதேனும் ஒரு விலங்குனால நமக்கு பாதிப்பு அப்படின்றது ஏற்படும். அந்த பாதிப்பு அப்படின்றது நமக்கு ஏற்படக்கூடாது, அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரண்ட் இல்லாத நேரத்துலையும் இந்த வெளிச்சம் இல்லாத நேரத்துலையும் மனிதன் இரவு முழுவதும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அதாவது விலங்கு ஏதாவது வந்துருமோ, நம்ம குடும்பத்தை நம்ம தானே பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி இரவு முழுவதும் அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அந்த திங்கிங் அப்படின்றது ஜீன் மூலியமாக இப்போ வரைக்கும் நமக்கு கடந்துக்கிட்டு வருது. ஆனால் இன்னொரு விஷயம், ஓவர் திங்கிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்தவித நோயும் கிடையாது. இந்த நோயை நம்ம விரட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையவே கிடையாதுங்க. இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இதை ஓவராக திங்க் பண்ணுறது தான் ரொம்ப தவறு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்போ நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. இந்த உடம்பு சரியில்லாமல் போகிறதுனால நமக்கு சில பண செலவுகள் அப்படின்றது அதிகமாகும். இதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா திங்க் பண்ணி ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம். ஸோ இது ஓவர் திங்கிங் கிடையாது. இது நம்ம அட்வான்ஸாக திங்க் பண்ணி நம்ம பண்ணுறதுனால நமக்கு இது பெருசாக ஓவர் திங்கிங் வராதுங்க. அதே போல் நம்ம ஏதாவது வண்டியில் போகிறோம், இதில் பெட்ரோல் கரெக்டாக அடிச்சுக்கணும், கரெக்டாக வண்டியில் ரோட்டில் ஓட்டு போகணும், எந்தவித ஆபத்தும் இல்லாமல் சரியான பாதையில் ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது ஓவர் திங்கிங் கிடையாது. ஸோ இதே திங்கிங் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு மேலே, அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரே விஷயத்தையும் உங்கள் மைண்டில் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அப்படின்றது உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நெகட்டிவாக மட்டும்தான் யோசிப்போம். அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே யோசிக்காத, அதை விற்று, என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விற்று அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்களும் சரி, இல்லை பெரிய அறிஞர்களும் சரி, இதை பற்றி ரிசர்ச் பண்ணவங்களும் இதை பற்றி நம்மள எல்லாருக்குமே சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே சரி, ஒரு விஷயத்தை 5 நிமிஷத்துக்கு மேலே யோசிக்காதீங்க. சரி, ஓகே. இப்போ ஓவர் திங்கிங்னா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாங்க. ஓவர் திங்கிங் அப்படின்றதுனா இப்போ நம்ம உடம்பு சரியில்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறோம், நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம், நம்ம ஒரு சில செயல்களை செய்கிறோம், வண்டியில் பெட்ரோல் அடித்து வச்சுக்கிறோம், இல்லை ரோட்டில் போகல கவனமாக போகிறோம். இதெல்லாம் திங்கிங். இதில் ஓவர் திங்கிங் அப்படின்றது இந்த இடத்துல எங்கே வருதுன்னா, ஒருவேளை ஆப்போசிட்டில் வர்ற வண்டி நம்மளை இடிச்சிருமோ, நம்மளை இடிச்சிருச்சுன்னா நம்ம விபத்தாயிடுமோ, இப்போ போயிட்டு நம்ம திரும்ப வீடு திரும்புவோமோ, கரெக்டாக நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா, இல்லை நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம், இன்சூரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது ஆகிடுமோ, ஒருவேளை இன்சூரன்ஸ் போடுறதுல ஏதாவது பிரச்சனை வருமோ, இது எல்லாம் தான் ஓவர் திங்கிங். இப்போ ஒருத்தர் நல்லவங்களா கெட்டவங்களான்னு யோசிக்கிறத விட இவன் கெட்டவனாக தான் இருப்பான், இவன் இப்படி பண்ணிடுவானோ, அவன் அப்படி பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கிங்குக்கும் ஓவர் திங்கிங்குக்கும் நிறைய வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்குது. சரி, ஓகே. முதல்ல நீங்கள் இதை பிரித்து பாருங்கள். முதல் விஷயம் என்னென்னா, இது திங்கிங்கா ஓவர் திங்கிங்கா அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதில் எந்த தவறும் கிடையாது. அந்த வரக்கூடிய விஷயம் நெகட்டிவாக மட்டும்தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியுது. இது தப்பாக முடிஞ்சிருமோ, இது தப்பாக நடந்துருமோ அப்படின்ற மாதிரி மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னா, அப்போ முதல்ல நீங்கள் இதை கவனிக்கணுங்க. அதாவது இனி அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. முதல் விதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு திங்கிங் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு கெட்டது மாதிரி தெரியுது, அதில் தப்பான விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் உங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரீங்க. அதை நம்ம லாக் பண்ணணுமா லாக் பண்ணலையா, நம்ம அதை யோசிச்சுக்கிட்டே இருப்போம்.
ஏன்னா இந்த திங்கிங் எனக்கும் வரும். ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப நாளாக இது இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். கரெக்டாக லாக் பண்ணணுமா, ஒரு வேளை இழுத்து பார்த்துருக்கலாமோ, நம்ம பாட்டுக்கு ரிமோட்டில் லாக் பண்ணிட்டு வந்துட்டோம், லாக் பண்ணணுமா அன்லாக் பண்ணணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்றது எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குங்க. அப்போ தான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு தெரிய வந்தது. இப்போ நம்ம வந்துட்டு திரும்ப போய் பார்க்க முடிகிற விஷயம், இப்போ நான் வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்தில் வண்டி விட்டுருக்கேன், அதனால் திரும்ப நான் போய் பார்த்துருவேன். நான் அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் பார்த்துட்டு வந்துடலாம், அதை பற்றி வந்துட்டு யோசிக்கலாம். திரும்ப என்னால் போயிட்டு அந்த விஷயத்தை பார்க்கவே முடியாது. நான் இங்கே வண்டியை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் வந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறேன், நான் வந்துட்டு தெரிஞ்சவங்க யார்கிட்ட சொல்லி வண்டி கொஞ்சம் பாருங்கள், என்னென்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நான் இது வேறு விஷயம். இதுவும் என்னால் முடியல. நான் ஊரில் இருக்கிறேன், நான் வந்தால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும், யாரும் இங்கே பக்கத்துலேயும் ஆள் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு அதையே யோசித்து எனக்கு அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, வண்டி யாராவது ஓப்பன் பண்ணிடுவாங்களோ, வண்டியில் ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ, ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவே கூடாது. எது உங்களால் முடியுமோ அதை மட்டும் யோசிங்க. உங்களால் முடியாத விஷயத்த நீங்கள் யோசித்து பிரயோஜனம் கிடையாது. முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களால் அந்த விஷயத்தை போய் சரி பண்ண முடியுமா, அதை பற்றி யோசிங்க. உங்களால் சரி பண்ண முடியாதா, சரி ஓகே, நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம், இனி வந்துட்டு இந்த தவறு நடக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும் யோசிச்சுக்கோங்க. மற்றபடி வேறு எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. இரண்டாவது விஷயம் என்னென்னா, ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதாவது ஓவர் திங்கிங் வருது அப்படின்னா எந்த நேரத்தில் வருது, எந்த மாதிரி டைமில் நமக்கு வருது அப்படின்றத யோசிக்கணும். எல்லாருக்கும் ஓவர் திங்கிங் 24 ஹவர்ஸும் இருக்காது. ஏன்னா இதுக்கு வந்துட்டு டைம் அப்படின்றது இருக்குது. எப்படின்னா வந்துட்டு இப்போ மதிய வேலையில் நம்ம சாப்பிட்டு படுக்கிறோம், அந்த மாதிரி நேரத்தில் வர்றது, இல்லை இரவு வேலையில் வர்றது, இல்லை நம்ம தனிமையில் இருக்கக்குள்ளே வர்றது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் நீங்கள் சரி பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. ரொம்ப எளிய முறையில் இதை சரி பண்ணலாம். உங்களுக்கு இப்போ ஓவர் திங்கிங் வருது, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, தனியாக இருக்கக்குள்ள உங்களுக்கு வருதுன்னா, முதல்ல அந்த இடத்துலேருந்து எந்திரிங்க. அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நீங்கள் வெளியில் போயிடுங்க. வெளியில் எங்கேயாவது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்துட்டு ஒரு ரிலாக்ஸாக பால்கனியில் நின்றுட்டு இயற்கையை அப்படியே பார்க்குறது, குருவியை பார்க்குறது, இல்லை உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியுதோ, கண்ணுக்கு தெரியுதோ அந்த விஷயங்களை போய் பார்க்குறது அப்படின்றத பண்ணுங்கள். அந்த இடத்த விட்டு இக்னோர் பண்ணுங்கள். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஆனால் இது ரொம்ப எளிமை, எங்கேயுமே நம்ம போக தேவையில்லை, யாரும் இதை பெருசாக வந்துட்டு செய்யவும் மாட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் இப்போ உட்காந்துருக்கிறீங்கள, அழகாக வந்துட்டு உங்கள் மூச்சை உள்ளே இழுங்க. மூச்சை உள்ளே இழுத்துட்டு பொறுமையாக நீங்கள் வெளியில் விடுங்க. அதாவது உங்களுடைய இடது மூக்கில் வலது மூக்கை அடைச்சிக்கிங்க. வலது மூக்கை அடைச்சிக்கிட்டு உங்களுடைய இடது மூக்கு வழியாக அப்படின்னு மூச்சை அப்படியே உள்ளே இழுங்க. உங்களுடைய வந்துட்டு ஒரு 1 2 3 4 5 எண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வந்துட்டு இடது மூக்கை அடைச்சிக்கிட்டு வலது மூக்கு வழியாக அப்படின்னு இந்த காற்றை பொறுமையாக விடுங்க. இதை நீங்கள் இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம்லாம் செய்ய தேவையில்லைங்க. அதாவது ரொம்ப அற்புதமான ஒரு மூச்சு பயிற்சி தான் இது. இதை நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் செய்ய வேணாம். இதை நீங்கள் வந்துட்டு ஒரு 6 முறை நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஓவர் திங்கிங் அப்படின்றது உங்களை விட்டு போயிடும். இது உடனே போயிடணும், இதுக்கு வந்து ஊசி போட்டோன்னே நீ எனக்கு தலைவலியாக வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். இது வரக்குள்ளெல்லாம் இது போன்ற நீங்கள் மூச்சு பயிற்சி வந்துட்டு செய்கிறீங்க, இல்லை அந்த இடத்த விட்டு இக்னோர் பண்ணுறீங்க, இல்லை அதற்கான சொல்யூஷன் நீங்கள் தேடுறீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ இது உங்களுக்கு கொஞ்ச நாள் போக 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 இது வரவே வராது. முடிந்த வரை சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிடமாவது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்றது பண்ணுங்கள். ஒரு வாக்கிங் போங்க. வாக்கிங்கை வந்துட்டு ஃபஸ்ட் நாள் வாக்கிங் போங்க, 2ஆம் நாள் வந்து ஜாக்கிங் மாதிரி போங்க, 3ஆம் நாள் ரன்னிங் போங்க. ரன்னிங்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் மட்டும் போங்க. வீட்டை விட்டு முதல்ல நான் வந்துட்டு வெளியில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக, என்னுடைய உடம்புக்காக நான் போகிறேன், என்னுடைய வந்துட்டு உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவை கொண்டு வாங்க. அப்போ தான் உங்களால் இதெல்லாம் வந்துட்டு சரியாக பண்ண முடியும். இப்படி இல்லைன்னா உங்களால் பண்ணவே முடியாது. ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப எளிய முறை. இதை நீங்கள் தினந்தோறும் பயிற்சி செஞ்சிங்கனாலே இனி உங்களுக்கு இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓவர் திங்கிங் அப்படின்றது நோய் கிடையாது, நமக்குள்ளே இருக்கிற விஷயம். அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.